ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவன். அவன் பார்த்தீங்கன்னா 12த் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் 12த் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க ஃபேமிலி ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க அப்பா, அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவனுக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருக்கு. அவங்க தங்கச்சிக்கு ரீசென்ட்டா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுல கடன உடன வாங்கியிருப்பாங்கல்ல. ஏன்னா ரொம்பவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சொந்த பந்தமும் யாரும் வரல. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களா தானே எல்லாம் எடுத்து பார்க்கணும். ஒரே ஒரு பையன் தானே இருக்கான். இவன் தானே எல்லா கடனையும் வாங்கி பார்த்துருப்பான். ஸோ இந்த நிலையில அவன் கடன உடன வாங்கி, அவங்க அப்பா கடன உடன வாங்கி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் 12த் எக்ஸாம் எழுதுறான். அவனுக்கு 12த் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு, சரி வீட்ல நெறைய கடன் இருக்கு. நம்ம இப்ப வேலைக்கு போணும் அப்படின்ட்டுன்னு அவன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறான். சும்மா ஒரு 200, 300 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான். வேலைக்கு போயிட்டு அவங்க அப்பா, அம்மாவுக்கு வேணுங்கிறத வாங்கி குடுத்துட்டு, கடன் கடன் அடைக்கிறது இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே கொஞ்ச நாட்களா போய்க்கிட்டே இருக்கு. இப்படி போய்க்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா, ரொம்பவும் எதிர்பார்க்காத விதமா அவனுக்கு அவன் வேலை பார்த்துட்டு இருந்த கடையில, அவங்க கடை சைடு அடிக்க ஒருக்கா போயிட்டு வர்ற ஒரு பொண்ணு. அவன் கடை சைடு அடிக்க ஒருக்கா போயிட்டு வர்ற ஒரு பொண்ணு, அவன டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அது அவனுக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே தெரியாது. அவன பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு நேரத்துல அந்த பொண்ணு அவன கூப்பிட்டு, "நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்ப அவன் அந்த ஒரு செகண்ட் யோசிச்சது, நம்ம வீட்ல கஷ்டம் நெறைய இருக்கு. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கடன் நெறைய இருக்கு. இவங்க பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆள் மாரி இருக்காங்க. அப்படிலாம் அவன் யோசிச்சான். யோசிச்சுமே என்ன பண்றது? காதல்ல அவன மயக்கிரும்ல. அவன் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவனெல்லாம் யாரு லவ் பண்ணுவான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்த நிலையில, ஒரு பொண்ணு வந்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த நேரம்? எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா அவங்க வீட்டு கஷ்டத்தையும் அவன் யோசிச்சான் அந்த செகண்ட். இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பொண்ணு சொன்ன ஒரு செகண்டுக்கு அப்புறமும் அவன் வீட்டை யோசிச்சுட்டு திரும்பவும் சரி நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்படியே அவங்களும் லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாட்களா இப்படியே போய்கிட்டே இருக்கு. தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி வெளியே போறாங்க, வராங்க. அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறத வாங்கி தரான். இப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு வருஷம் போயிருச்சு. இவன் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல தான் அந்த பொண்ண ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ரொம்பவும் அட்டாச் ஆயிட்டான். ஆனா, அவன் மறந்தது என்னன்னு தெரியுமா? அவன் முக்கியமா மறந்தது அவங்க அப்பா, அம்மாவே மறந்துட்டான். மறந்துட்டான்னா, அப்படி இல்ல. டெய்லி வீட்டுக்கு போவான், வருவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா, அவன் சம்பாதிக்கிற காசு பூரா அந்த பொண்ணுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சுட்டான். வீட்ல தாய் தகப்பன் இருக்கிறதே அவன் மறந்துட்டான். ஏன்னா, அந்த பொண்ணு மேல அவ்வளோ அன்ப வச்சுட்டான். அன்ப காட்டிட்டான். அந்த பொண்ணு தான் எல்லான்னு அவன் ஆசைப்பட்டு அந்த பொண்ணுக்குன்னே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அம்மா அப்பாவை மறந்துட்டான். இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. ஒரு வருஷம் தாண்டிருச்சு. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தாண்டிருச்சு. அந்த பொண்ணு ரொம்ப அவனை, நீ தான் எனக்கு எல்லாமே, நம்ம தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்போம், நம்ம வீட்டுல ஒத்துக்கலாடி நம்ம ஓடி போயிடலாம், நீ என்னை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு மனசுல ரொம்பவும் ஒரு ஆசையை தூண்டி ஒரு ஏக்கத்தை உருவாக்கிடுச்சு அந்த பொண்ணு. லவ்னா பின்ன சும்மாவா? எல்லாத்துக்குமே தெரியும் லவ்னா என்னன்னு, எப்படின்னு. அமையறவங்களுக்கு மட்டும்தான் அது அமையும். எல்லாத்துக்குலாம் அமைஞ்சிராது. அப்படி அமைஞ்சாலுமே அது கடைசி வரைக்கும் நிலைக்குமாண்டா? அது எப்பயுமே ஒரு சந்தேகத்துல தான் போயிட்டு இருக்கு. சரி, அதை விடுங்க. ரொம்பவும் அன்பா இருந்தனால அவன் வீட்டுல எல்லாத்தையும் மறந்துட்டான். அப்பா அம்மா இருக்கிறது, வீட்டுல கடன், அவ்வளோ கடன் இருக்கு. அதை அவன் ஒரு செகண்ட் யோசிக்கல. ஏன்னா இந்த பொண்ணுக்காண்டி அவன் வேலைக்கு போயிட்டு வர, அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்க, இப்படியே போய்கிட்டே இருக்கு. டெய்லியும் சுத்த, வீட்டுக்கு வர, வேலைக்கு போக, அந்த பொண்ணுக்கு செலவு பண்ண, வீட்டை மறந்துட்டான். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா அவங்க தனியா தான் இருக்காங்க. சொந்த பந்தம் யாரும் இல்ல. இந்த நிலையில கடன்காரங்க அடிக்கிறதுக்கு அவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது அவனுக்கும் தெரியல. அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலும் போக முடியாத சூழ்நிலை. காசு இல்லை கையில. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காசு இல்லை கையில. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் கடன்காரங்க வராங்க. அந்த நேரம் பார்த்து அவன் அந்த பொண்ணை பார்க்க போயிடுறான். ஏன்னா அவனுக்கு ஒர்க் லீவு. அந்த பொண்ணை பார்க்க போயிடுறான். கடன்காரங்க வீட்டுக்கு வராங்க. வந்து சும்மா பேசிட்டு இருந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மாசமா என்னமோ வட்டி கட்டல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ, திடீர்னு கடன்காரங்க தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பேசினாலாம் சரியா வராது, வெளியே வாங்க, மானம் கட்டவங்களாம், அப்படி இப்படின்னு பேசி அவங்க அப்பா அம்மாவை வெளியே இழுத்துட்டு வந்து அவங்க அப்பாவை தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தி
அடிக்காத குறையா பேசி, ரொம்பவும் கேவலமா பேசி, ஊரறிய மக்கள் எல்லாம் பார்த்து அவங்க எப்படி இதெல்லாம் உண்மையானவே ஒரு ரொம்பவும் சங்கடத்துக்கு உண்டான செயல். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வலி. அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. அவன் சொல்லிட்டு போறான், இன்னும் 1 மாசத்துல எல்லாத்தையும் கட்டணும், இல்லாட்டி உங்களை அவ்வளவுதான், உங்க வீட்டை இடிச்சு உடைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரே வீடு, அந்த கூரை வீடு ஒண்ணுதான் அவங்களுக்கு இருக்கு. கடன்காரையும் சொல்லிட்டு போன பிறகு அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யோசிக்கிறாங்க. நம்மளுக்கு தான் பொண்ணு இல்லைல்ல, நம்ம பொண்ணை கரை சேர்த்தியாச்சு, இனி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அதான் நம்ம பொண்ணை கரை சேர்த்தியாச்சுல, அவன் தானே, அவன் வாழ்ந்துட்டு போறான், இப்போ என்ன அவன் நம்மளை கண்டுக்கிட்டா இருக்கான் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இப்படியே பேசுறாங்க, ஒரு 2-3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் அந்த பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரிய வராது இந்த விஷயம். இந்த நிலையில அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல அவங்கனால. சரி, நம்ம இதுக்கு மேலே இருந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம், இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரில அப்படின்ட்டு அவங்க ஒரு கோவத்தில், ஒரு மன உளைச்சல், அந்த வழியில அவ்வளோ கஷ்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க மருந்து குடிச்சு 2 பேரும் இறந்துடுறாங்க. அந்த பொண்ணு கூட சுத்திட்டு அவன் வீட்டுக்கு வரான். அம்மா பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வரான். அம்மா என்ன பண்ற எந்திரின்னு சொல்றான். அப்பா அங்கிட்டு படுத்திருக்காரு, அம்மா இங்கிட்டு படுத்திருக்காங்க. அம்மா எந்திரிமான்ட்டு கேட்கறான், தட்டுறான், அவங்க எந்திரிக்கல. என்னடான்னு பார்த்தா அம்மா இறந்து கிடக்குறாங்க, அப்பா அங்கிட்டு இறந்துருக்காங்க. அவனுக்கு அப்படியே கபீர்னு தூக்கி போட்டு அடிச்சிருச்சு. அவனுக்கு வாழ்க்கையில யாரும் இல்லைல்ல, அப்பா அம்மா தான், தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டாங்க, அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அவனுக்கு அப்படியே என்னடா பண்ணுறது, அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். இந்த விஐபி படத்தில் நம்ம தனுஷ் எப்படி அம்மா இறந்ததும் ஒரு வாரமும் அந்த இருந்த இடத்துலயே இருப்பா, அப்படி அந்த மாதிரி அவன் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இதாகிட்டான். அவங்க அம்மா அவன்கிட்ட கடைசியாக பேசுறதுக்காக ஃபோன் கூட பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவன் அதை எடுக்கல. ஏன்னா அந்த பொண்ணு கூட சுற்றினான்ல, காதல் மயக்கம். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் சரி என்ன அவ்வளோதான், இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அடக்கணுன்ட்டாங்க. அப்போ அவன் யோசிக்கிறான், சரி அம்மா அப்பா போயிட்டாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு வலிக்குது, இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒருத்தி இருக்கால, இவன் நம்மளை பார்த்துப்பா, நம்ம இவளை வச்சு நல்லா வாழுவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைச்ச மறுநாள் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம், அவங்க வீட்டில் அந்த விஷயம் தெரிய வருது, இவங்க லவ் பண்ணுறது. அவங்க வீட்டில் தெரிய வருது. அவங்க வீட்டில் என்னன்னா கொஞ்சம் ரிச்சில், இவன் ரொம்ப மிடில் கிளாஸ். அவங்க வீட்டில் ஒன்றே சொன்னாங்க, அவனுக்கு என்ன இருக்குது, அவனெல்லாம் உனக்கு கட்டி வைக்க முடியாது, அவன் என்ன கை நிறைய காசு வச்சுருக்கான், நான் என்ன பண்ணுறான், சொந்த வீடு இருக்கான், எதுவுமே இல்லை, அப்பா அம்மாவும் இப்போ இல்லை, அவன் ஒரு அனாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லி இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு இல்லை, நான் அவனை தான் கட்டுவேன் அப்படி இப்படின்னு வீட்டில் சண்டை போட்டு, அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவனை தான் நீ கட்டிக்கணும் அப்படி இப்படின்னு சரியான ரொம்ப பிளாக்மெயில் அந்த பொண்ணுக்கு, இவனை தான் நீ கட்டிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, இல்லை நான் பண்ண மாட்டேன், நான் அவனை தான் கட்டிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப பிளாக்மெயில், 1 வாரம் போட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி, நாங்கள் செத்துருவோம், அப்புறம் நீயும் அனாதை ஆயிடுவேன், அப்புறம் போய் அவனை கட்டிக்கோ அப்படின்னு ஒரு பிளாக்மெயில். அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம அம்மா அப்பாவை இழந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்ச நிலையில், சரி நான் அந்த பையனை கட்டிக்கிறேன்ட்டுன்னு இவனை கழட்டியோட பிளான் பண்ணிட்டாங்க. எல்லா இதுலேயும் நடக்கிறது தானே, லவ் பண்ணாலே அப்படித்தான். லவ்னா என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, லவ் பற்றி இப்படியே போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அவன்கிட்ட வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ என்னை விட்டு போயிரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த நொடி, நீ எனக்கு வேணாம், நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகாது, நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, பேஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு உனக்கும் செட் ஆகாது, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுங்க. உடனே அந்த செகண்ட் அவனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நொடி ஏண்டான்னு இருக்கும் அவனுக்கு. எப்படி இருக்கும், அம்மா அப்பாவை இழந்துட்டான், ஏன்னா இந்த பொண்ணை லவ் பண்ணி போன ஒரே காரணம். 2வது இந்த பொண்ணையும் இழந்துட்டான், ஏன்னா இவன்கிட்ட பணம் காசு இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போகலாம், எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, பாசம் வைப்பாங்க, திடீர்னு நம்மளை வெறுப்பாங்க, நம்மளை ரொம்பவும் பாசம் காட்டி மயக்குவாங்க, ரொம்பவும் அன்பாகவும் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வாழ்க்கையில முத
நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ்னா அது நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டா உங்க வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும். அம்மா அப்பா தான் எப்பயுமே, அம்மா அப்பா தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் உங்க லைஃப்ல யாரா இருந்தாலும். உங்க அம்மா அப்பாவை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலோ, உங்க அம்மா அப்பாவை நீங்க நல்லா வச்சுக்கிட்டாலோ, அதுவே உங்களுக்கு ஒரு லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட். அம்மா அப்பா இல்லாட்டி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க இல்லாட்டி உங்களால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. இவ்வளவு தூரம் பெரிய ஆள் ஆயிருக்க முடியாது. அம்மா அப்பாங்கிறது ஒரு சின்ன வேர்டு கிடையாது. அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே. அவங்க தான் நம்ம உலகம். அம்மா அப்பாவை எப்பயுமே விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு இதுல எது முக்கியம்? அதை நீங்க மறக்காம சொல்லணும் கமெண்ட்ல. அதுவும் இல்லாட்டி இதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட பணம் இருந்திருந்தா, அவன் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்திருந்தான், அவங்க அம்மா அப்பாவும் அவனை விட்டு போயிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணும் அவனை விட்டு போயிருக்காது. ஏன்னா பணம் பணம் தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கும். நம்மளுக்கு அம்மா அப்பா தான் முக்கியம். அப்படி இருந்தாலுமே நான் சொல்றேன் இப்படி, அம்மா அப்பா தான் நம்மளுக்கு முக்கியம். ஆனா அவன்கிட்ட பணம் இருந்துருந்துச்சுன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அவன் தாய் தகப்பே அவன் கூட இருந்திருப்பாங்க. அவன் விரும்பின ஒரு பெண்ணும் அவன் கூட இருந்திருக்கும். அவன் வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் அவன் தனிமையா வாழணும்னு அவசியமே இல்லை. இப்ப கடைசியில அவன் ஏன்டா அப்படின்ட்டுன்னு போங்கடா மயிரே அப்படின்ட்டு போயிட்டான். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம் சுவாரஸ்யமான கதைகளை. உங்களுக்கு எதையாவது பத்தி பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா பேசுவோம். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் மிஸ்டர் குட்டி.